கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையோ நான் மறவே கணபதியே குஞ்சரமே உமை பாடி பாடுவோமே ராமா உன்னை பலகாலோ உமை தோழுவே தேடுவோமே ராமா உன்னை தியாசமல்ல கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை குச்சங்குரே ஆடுகிறாமல் சோதியில் மலையர் துவண்டாமல் நின்ற மாலா அடிமுடியோ பலவானரோட சிவாத்தை சுடலையோட வாசலே நல்லருகை நான் நந்திதலைய குடமாகி வெள்ளையத்தில் ராமர்வானோ இருகையில விசுவார உந்தன் சொல்லை நாங்கள் பாடி உந்தன் சொல்லை நாங்கள் பாடி துணை இருப்பாய் அறியாமா தந்த வாத்தியாரோ என்று பார்ப்போமான மாநிலம் முஞ்சாதி பெற்ற மாடசாமி புலவர் பாதம் பாரிஜாத மலர் சொரியோ யுத்தம் போட்ட அறுத்தம் சொல்லோ பண்போலி மாநகரில் வாழும் வெள்ளிசைகளையதில் அறுத்தம் போட்ட அறுத்தம் சொல்லோ மாநிலம் ஒன்றாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மாரிதீர நாமம் பெற்ற மாரிதீர நாமம் பெற்ற மாரியம்மாள் புலவர் பாதோ வணக்கம் செய்தோ ஆறு பேரோ சபையோர்கள் முன்னாலே சபையோர்கள் முன்னாலே சுடலையோட வாசலில பேச்சு கதை பாட போறோ சபையோர கேட்டிடுங்கோ அறிந்து நாங்கள் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாங்கள் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் அறுவேள நூறு கொச்சோ அறுவேள நூறு கொச்சோ ஆதரிக்க வேணுமையா பொன்னால் முடிகோலுங்கோ பாரவெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குழுவிருந்த பார்வதியோ சுடன குழுவிருந்த
தேவர்களும் அன்புடன குழுவிருந்த ஆனைமுக கணபதியும் ஆறுமுக வேலவனும் அறக்குற வள்ளியுமா நல்ல படைகளோடு 6 லட்சம் கோடி வைப்படையா கோட்டு மாமுனியா அமரதேவ முனிவரோடு அட்டத்திற்கு பாலர்களும் அன்புடன கொடுவிருந்தார் கொடுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கைலாச வாசலில கைலாச வாசலில என்ன என்ன நடக்குதையா கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு மூவரெல்லாம் குழுவிருக்கக்கூடிய நாளையிலே ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கும் பார்வதா தேவிக்குமாக 60ஆம் கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி 60வது திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஐயா காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடை அருகில் வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கைலாசபதியில மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக ஆலயத்திற்குள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொண்டு வந்து அலங்கரித்தார் கொண்டு வந்து பந்தலை அலங்கரித்தார் அவர்களும் அட்டத்துக்கு பாலர்களும் அனைவருமா ஒன்று கூடி கைலாச வாசலில கரை கண்டனார் பகவானுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் அவரெல்லாம் ஒன்று கூடி மணவட பந்தலையும் அலங்காரம் செய்வார்களோ அலங்காரம் செய்த போது மணவட பந்தலில மன்னனான சிவபெருமா ஆண்டவன் தான் சிவபெருமா மாப்பிள்ளைய அமருவாரா அமர்ந்திருக்கும் வேளையில அமர்ந்திருக்கும் வேளையில அங்கே என்ன என்ன நடக்குதையா அக்கா புஷ்பாமணி அக்கா உள்ளவாங்க. பொன்னாடை தேவாதி தேவர்கள்லாம் ஒன்று கூடி வள்ளத்தை சார்ந்த புஷ்பாமணி அண்ணாவி அவர்கள் மேடைக்கு வரவும் மரங்களை கொண்டு வந்து பந்தலை அலங்கரித்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணவட பந்தலை அலங்காரம் செய்து ஆண்டவனாகிய சிவபெருமான் மாப்பிள்ளையாகவே வந்து மணவடையில் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியாலும் அலங்காரம் செய்யாமல் அப்படி அரண்மனைக்குள்ளே இருக்கின்ற நேரத்தில் கைலாசபதியில் இருக்கக்கூடிய நேரத்திலே பகவான் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாடி பெண்ணே பார்வதி, வாடி பெண்ண பார்வதி, வார்த்தை ஒன்று சொல்ல கேடு, ஒரு நாளும் இல்லாதே, ஒரு நாளும் இல்லாதே, நாளாயிருப்பதனே, ஒரு நாளும் இல்லாதே, ஒரு நாளும் இல்லாதே, நாளாயிருப்பதனே. அம்மா பார்வதா தேவி, ஒரு நாள் இல்லாத திருநாள் இருக்க காரணம் என்ன என்று கேட்டபோது
ஆண்டவா பகவானே பகவானே உங்க அருளால எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்புறம் ஏன் கவலை? இருந்தாலும் இந்த இருந்தாலும் திருக்கல்யாணத்துல ஆமையா எனக்கு அலங்காரம் செய்யணும்னு சொன்னா சொன்னா எனக்கு புது தோழி பெண்கள் வேணும். ஆமையோ அப்போ என் அம்மா ஏ பார்வதா தேவி பார்வதா தேவி உனக்காகத்தான் ரொம்ப ஊர்வசி மேனகை எல்லாம் இருக்கிறார்களே, இருக்கிறார்களே, அவர்களை வைத்து அலங்காரம் செய்து மணவடைக்கு வா என்று அழைக்க 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 பார்வதா சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லி ஆண்டவா பகவானே ஈசா இறைவா அவர்கள் எல்லாம் தினமும் பார்த்து 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 போர் அடிச்சு போச்சு. ஆமையோ அதனால எனக்கு புது தோழி பெண் இருந்தா தான் இருந்தாத்தான் நான் மணவட பந்தலுக்கு வருவேன் என்று சொல்ல, சாபாஷ் அப்ப தோழி பெண்ணை பிறகு செய்யணும்னு சொன்னா ஆமனே யாரால முடியும்? யாரால முடியும்? பிரம்மதேவரால முடியும். உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆ பிரம்மதேவனை வரவழைத்து வரவழைத்தோ தோழி பெண்ணை பிறகு செய்ய சொல்ல, ஆமனே அப்ப தோழி பெண்ணை பிறகு செய்யணும்னு சொன்னா சொன்னா எப்படி பிறகு செய்யலாம் எப்படின்னு அப்படி என்று சொல்லி ஆமையோ பிரம்மதேவர் ஆனவரோ ஆனவரோ செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? சுடுகாட்டு கரையது சுடுகாட்டு கரையது சுட்ட மண்ணெடுத்து வந்து சுட்ட மண்ணால அஞ்சனையால் ஒரு வீடம் இரும வீடம் போடுவாராம். இரண்டு நல்ல பீடங்களும் இன்பமோடு போடுவாராம். பீடத்துக்கு முன்னால ஆழ கூலிகள் விட்டு அரையளவு மணல் கோவில் ஆலங்குச்சி அரசங்குச்சி 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 அணி அணியா போடுவாராம் போடுவாராம். அரசங்குச்சி 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 போடுவாராம் போடுவாராம் நான்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய ஊத்துவாராம். 40 நாள் யாகமாதி நலமுடன் வளருதையா 41 நாளையில பிரம்மதேவ போட்ட வீடோ மண்ணால போட்ட வீடோ அங்க மண்டகத்தா உருட்டுதையா கல்லால போட்ட வீடோ கஞ்சாட காட்டுதையா மஞ்சனையால் போட்ட வீடோ மஞ்சனையால் போட்ட வீடோ அது மணிக்கொலவ போடுதையோ மஞ்சனையால் போட்ட வீடோ மஞ்சனையால் போட்ட வீடோ மணிக்கொலவ போடுதையோ அப்படி 40 நாள் யாகம் அது ஆமன்னே நலமுடனே வளரும் போது ஆமையோ மண்ணால போட்ட பீடம் ஆ. மண்டைய உருட்டுது, மண்டைய உருட்டுது கல்லால போட்ட பீடம் கலகலன்னு சிரிக்கி. ஆமையா உடனே பிரம்மதேவரோ பிரம்மதேவரோ பிரம்ப கையிலெடுத்து ஆமா பொற்பிரம்பை கையில் எடுத்து அது தீர்த்தம் கொண்டு தெளித்து தீர்த்தம் கொண்டு குளித்து அது தீர்த்தம் கொண்டு தெளிக்காரு. எப்படி தெளிக்காரு? எப்படி அவர் பொறுப்பேரம்ப கையிலெடுப்பார். பொற்பிரம்பை கையில் எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா. தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா. தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் போது தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் போது ஆண்டவன் தான் பிரம்மதேவன் ஆண்டவன் பிரம்மதேவன் பொறுப்பு ரொம்ப கையிலெடுத்து பொற்பிரம்பை கையில் எடுத்து ஒரு பீடத்தில் அடிப்பாரா. இடத்தில் அடிப்பாரா. பீடத்தில் அடித்த போது இடத்தில் அடித்த போது பீடம் அது வெடிக்குதையா. இடமது வெடிக்குதையா. பீடம் அது வெடித்த போது இடமது வெடித்த போது வீரப்பெல்லாம் விரிச விரப்பெல்லாம் விரிகளையா. கொண்ட திருமுகமா வெற்றி கொண்ட திருமுகமா. கோரவாயம் கோரப்பெல்லாம் கோரவாயம் கோரப்பெல்லாம் கோரமுக கண்டங்களா கோரமுக தங்களா. கோபக்கார பேச்சு அம்மா கோபக்கார பேச்சியம்மா. வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் பூமிக்குமா. அவதாரம் எடுத்தாள ஆதாரம் எடுப்பாளா. அவதாரம் எடுத்த போது ஆதாரம் எடுத்த போது ஆண்டவன் தான் பிரம்மதேவன் ஆண்டவன் தான் பிரம்மதேவன். பார்வதியா இடமதில பார்வதியாடமதுரா. பிரம்மதேவன் அழைத்து சென்று அழைத்து சென்று அடியம்மா பார்வதியா எடியம்மா பார்வதியை இந்த தோழி பெண்ண தோழி பெண்களே பகவானும் ஒப்படைக்க பகவானோ
படைக்க ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அலறிக்கொண்டு ஓடுவாளா கொண்டு ஓடுவாளா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே இந்த நல்ல பெண்ணதுவோ இந்த நல்ல பெண்ணதுவோ பேய் நல்ல சொருபத்தோடு நல்ல சுரூபத்தோடு இருக்காள பகவானே இருக்காள பகவானே அதனால பகவானே அதனால பகவானே பூலோக அனுப்ப வேணும் அனுப்ப வேணும் மகதுதியா சொன்ன போது யாருன்னா போரே பிரம்மபீடம் பிறந்ததால பீடம் பிரம்மசக்தி பேச்சு என்றோம் சக்தி பேச்சு என்றோம் அஞ்சனையில் பிறந்தவள அஞ்சனைக்கு சொந்தக்கார மையான கரையதில மையான கவதில சுட்ட மண்ணு எடுத்து வந்து சுட்டவன் எடுத்து வந்து நாள பீடம் போட்டு நாளே பீடம் போட்டு பீடத்தில பிறந்ததால பிறப்பில பிறந்ததால மாயான பேச்சு என்று தாயான பேச்சு என்றோம் நாமம் கொடுப்பாரா நாமம் கொடுப்பாரா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு காட்டுவன பேச்சியம்மா மாய பேச்சு மணி பேச்சு மாய பேச்சு மணி பேச்சு மங்கை வன பேச்சு அம்மா கைவன பேச்சியம்மா மூணு குடி மஞ்சனையே மஞ்சனையா எல்லாம் பூசுவாளா புகழாள நாலு குடி மஞ்சனையா சௌபாக்கியா மண்டபம் குமாரண்ணன் அவர்கள் மேடைக்கு வரவும் ஓடுவாள ஐந்து குடி மஞ்சனையா இந்த அப்படி மஞ்சனையா அங்கமெல்லாம் பூசுவாளா அள்ளி ஒண்ணும் தாயல்லவோ ஆறு குடி மஞ்சனையா விடி மஞ்சனையா ஈஸ்வரிய பேச்சு அம்மா ஈஸ்வரிய வேஜியம்மா அங்கமெல்லாம் பூசுவாளா அங்கமெல்லாம் பூசுறாள ஏழு குடி மஞ்சனையா விடி மஞ்சனையா எடுத்து உண்ணும் தாயவளோ எடுத்து ஒண்ணும் தாயல்லவோ எட்டு குடி மஞ்சனையா 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 எடுத்து உண்ணும் தாயல்லவோ எட்டு பிடி மஞ்சனையா 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 எடுத்து ஒண்ணும் தாயல்லவோ ஆண்டவா பகவானே பகவானே இந்த பெண்கொடியை ஆமா எப்படியாவது பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அப்படியாகப்பட்ட பேச்சியம்மாளோ ஆமையோ ஆண்டவா பகவானே பகவானே நான் பூலோகம் போகணும்னு சொன்னா என்ன சொன்னா எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்னம்மா வேணும் கணவன் இல்ல கை குழந்தை குழந்தை கடவுள் கொடுக்க வேணும் என் மன்னன் இல்ல முதலையாரு பகவான் கொடுக்க வேண்டும் என் புருஷன் இல்ல புத்திரன் பகவான் கொடுக்க வேண்டும் யாழன் இல்ல ஆண் குழந்தை யாழன் இல்ல ஆண் குழந்தை அடுத்தபடியாக கிராமிய கும்மிப்பாட்டு கலைஞர் லக்ஷ்மணன் அவர்கள் மேடைக்கு வரவும் சௌபாக்கியா கல்யாண மண்டபம் குமாரண்ணார் அவர்கள் மேடைக்கு வரவும் அப்படியே ஆட்டும் என்று சொல்லி ஆமண்ணே ஆண்டவனாகி சிவபெருமா சிவபெருமா மன்னவன் எல்லாம் முதலையா ஆமண்ணே மாயாண்டி சுடலை கையிலே கொடுத்தார் கையிலே கொடுத்தார் புருஷன் எல்லாம் புத்திரனாக ஆமண்ணே பூபால இருளப்பனை கொடுத்தார் பொன்னுமுத்து இருளப்பனை கை கொடுத்தார் அப்படி குழந்தையத்தை வாங்கி கொண்டு குழந்தைகளை வாங்கிக் கொண்டு தாயாகப்பட்ட பேச்சியம்மா தாயாகப்பட்ட வேச்சியம்மா இந்த மத்தாளம் பாரு ஊரதிலே உரதில சீவல பேரி மாயாண்டி சுடலையோட வாசலிலே ஆமையோ காவலும் கட்டுமாக கொள்ளிருந்தார் கொள்ளிருந்தாரே. சௌபாக்கியா கல்யாண மண்டபம் உரிமையாளர்